திமுகவை வீழ்த்துவோம் என பாமக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சீமான் 3, 5, 8ஆம் வகுப்புகளில் பொதுத் தேர்வு கொண்டு வருவது ஏற்புடையது அல்ல என கூறினார். 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்தாலே மாணவர்கள் உயிரை மாய்த்துக் கொள்வதாகவும் 3, 5, 8ஆம் வகுப்புகளில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் கல்வி என்பது பிஞ்சு நெஞ்சில் நரகமாக மாறிவிடும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய சீமான் பாமக பொதுக்குழு கூட்டத்தில் திமுகவை வீழ்த்துவோம் என தீர்மானம் நிறைவேற்றியதை வரவேற்பதாக குறிப்பிட்டார். நம்மளுடைய கல்விக் கொள்கை கல்வி அறிஞர்கள் எல்லாமே 8ஆம் வகுப்பு பிறகு தேர்வில்லாத தேர்ச்சி கொடுக்கணுங்கிறதா. பிள்ளைகளுக்கு 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வில்லாத தேர்ச்சி, சுவர் இல்லாத கல்வி. அது எங்கள் அப்பா நம்மாழ்வார் கண்ட கனவு. பிள்ளைகளை தேர்வில்லாத தேர்ச்சி கொடுக்கணும். 9ஆம் வகுப்பில் ஒரு தேர்வு வைக்கணும். ஏன்னா 10ஆம் வகுப்பில் பொது தேர்வு வருது. அதுக்கு மாதிரி இந்த மாதிரி தாப்பா தேர்வு வரும்னு நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்து அது பயிற்சியாக இருக்கும். 10ஆம் வகுப்பில் பொது தேர்வு வருது. அப்படி தான் இருந்தது. அவங்க புதிய கல்விக் கொள்கையில் 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புலாம் பொது தேர்வு வருது. பொது தேர்வுங்கிறது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் நம்ம பிள்ளைகள் தோற்று போனாலே தோல்வி தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்து கொள்கிற அவலத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் போய் நீட்டில் தோற்று போயிடுவோமோங்கிற அச்சத்தில் கூட நம்ம பிள்ளைகள் இறந்து போகிறாங்க. ஏன்னா சமூகத்தை எதிர்கொள்ள பயப்படுறாங்க. நம்ம ஏன்னா அதில் போய் சமூக மதிப்பு அதில் வச்சுட்டதுனால கூட படித்த நண்பர்கள், உறவினர்கள், பெற்றோர்கள், சொந்தக்காரங்களாம் எதிர்கொள்ள சங்கடப்பட்டுக்கிட்டு நம்ம பிள்ளைங்க செத்துருது, உயிரை மாய்ச்சிக்குது. அதனால தான் அது 12ஆம் வகுப்பு படிக்கும்போதே நமக்கு அந்த மனநிலை வருதுன்னா 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பில் என்ன ஆகும்? தோற்று போச்சுன்னா அது அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ளே அந்த கல்வி பள்ளிக்கூடம்ங்கிறது ஒரு நரகம் மாதிரி ஆயிடும்.